காரியங்களை விவரித்து காண்பிக்கிறேன். இனி வருகிற காலங்கள் எத்தனை பயங்கரமானதென்றும் எத்தனை பொல்லாத தீமைகள் இனி வருகிற நாட்களில் வருவதற்கு சாத்தானுடைய மனதிலே திட்டம் இருக்கிறது என்றும் எவைகளெல்லாம் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் மனுஷ தந்திரங்களால் உண்டாகிற பயங்கரங்களை குறித்தும் கர்த்தர் எங்களுக்கு எச்சரித்து சொன்னதற்காக ஸ்தோத்திரம். சிலர் அதை நம்பலாம், பலர் அதை நம்பாமல் போகலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனே, நீர் அவைகளை நம்புகிறவர்களை காத்து கொண்டருளும். அவர்களுக்கு அவர் நடக்க வேண்டிய பாதையை கற்பித்தருளும். அவர்களுக்கு நீரே போதுமானவர் என்றும் அடைக்கலமானவர் என்றும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்தருளும். தேவனுடைய கரம் அவர்களை வழிநடத்தவும், இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டவும், கர்த்தர் தம்முடைய சட்டையின் மறைவிலே பாதுகாத்து கொள்ளவும் அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சபையும் காத்துக்கொள்ளும். எங்கள் வாலிபர்களை காத்துக்கொள்ளும். வயதான பெரியவர்களை காத்து கொண்டருளும். ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை காத்து கொண்டருளும். எங்கள் பட்டணத்தை, கிராமத்தை, ஆண்டவர் நகரங்களை, தேசத்தை முழுவதும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த தீமையும் இந்த வருஷத்திலே எங்கள் தேசத்துக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள நுழைந்து விடாதபடி, இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படாதபடி ஜனங்களை பூரண பாதுகாப்போடு பாதுகாத்து கொண்டருளும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் பேசி சொன்ன காரியங்களை எங்களுடைய மனதில் இருத்தி நாங்கள் அவைகளுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பித்து கர்த்தர் வரும்பொழுது எதிர்கொண்டு போக பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி ஜெபிக்கும்படிக்கான ஜெப ஆவியை இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் பலத்த அபிஷேகமாய் ஊற்றி அருளும். நம்முடைய பிள்ளைகளை ஜெபத்தின் வல்லமையினால் நிரப்பி அருளும். இந்த வருகிற வருஷத்தில் எந்த தீமையும் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளோ எல்லைகளுக்குள்ளோ நுழைந்து விடாதபடி கர்த்தருடைய கரம் அவர்களை காக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். சகல பொறுப்புகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டருளும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாவல் செய்தருளும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானா இது மாதிரி அடிக்கடியான தீர்க்க தரிசன மாலை என்ற கூட்டங்களில் கர்த்தர் சமீப நாட்களில் பேசி சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை குறித்து உங்களுக்கு சொல்லி அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று என்னுடைய இருதயத்திலே ஏவப்படுகிறேன். கர்த்தர் தாமே அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவாராக. தொடர்ந்து தேவனோடு இணைந்திருங்க. கர்த்தருடைய பாதையிலே நடவுங்கள். எது ஒன்றும் கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் வராதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டுவார். ஆமென். We wish you a healthy new year. A healthy new year. We wish you a growth-filled new year. Growth-filled new year. We wish you a spiritually strong